அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நம்முடைய சேனலுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி வீடியோ மூலமாக உங்களை முதல் முறையாக சந்திக்கிறேன். பல சேனல்கள் நம்ம பேசியிருந்தாலும் நம்மளுடைய அம்மன் அருள் டிவியில் பேசும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்முடைய நேயர்களுடைய அன்பான ஒரு வரவேற்பு மூலமாக எனக்கு கிடைக்கும். மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார், மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த குருவானவர் நவகிரகத்தில் சுபகிரகம். இந்த நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி உள்ள வரார். 2ஆம் தேதி தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்ப்பீங்க, அல்லது 2ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த வீடியோ பார்ப்பீங்க. நான் ஒரு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்கும். ஓகேவா? ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் நான் உங்களை சந்திக்கணுங்கிறது குருவுடைய ஆர்டர். அப்போ இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ள உள்ள உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுடைய லைஃபே மாற்ற போகிறார். நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் கரெக்டான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து தடைகளை தூக்கி எறிஞ்சிட்டு விடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுக்க போகிறார், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக பாருங்க. ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவீங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 4 பேர்லேருந்து 40 பேருக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்துக்க குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வரார். இந்த லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை கொடுக்க போகிறார். உங்களோட லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட போகுது. ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன பிரச்சனை, என்னென்ன விஷயங்கள்லாம் முடியலை, என்னென்ன விஷயங்கள் கடந்து போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா டெலிட் பண்ணிக்கிட்டே வர போகிறீங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாமே சரியாக போகுது. பொதுவாகவே நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் தான் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. நான் போனட்ட ஒரு சேனலில் பேசியிருந்தேன். ஸோ நான் ஒரு கேள்வி கேட்டேன். கன்னிராசி அன்பர்களாகிய நீங்கள் குறைஞ்சது நிம்மதியான தூக்கம் தூங்கி ஒரு 5 வருஷம் இருக்குமா, 3 வருஷம் இருக்குமான்னு கேட்டேன். உண்மையிலேயே அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு. சார் உண்மையிலேயே நீங்கள் எக்ஸாக்டாக சொன்னது அவ்வளவு அற்புதம், உண்மையிலேயே நாங்கள் தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படி நிறைய கருத்துக்கள் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நேர்கள்ட்டையும் கேட்க. ஓகேவா? இப்போ நீங்கள் எதிர்பார்க்கறது ஃபஸ்ட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான தூக்கம். இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கீங்க. நம்ம ரிஷபராசிக்காங்கிட்ட சொன்ன மாதிரி தான் ஒரு பணமா பாசமா, இங்கே ஒரு பக்கம் ஒரு பணத்தை வச்சுட்டு இந்த பக்கம் பாசத்தை வச்சா நீங்கள் எதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவீங்கன்னா பாசத்தை தான் செலக்ட் பண்ணுவீங்க. எக்காரணம் கொண்டும் கன்னி பணத்தை நேசிப்பதில்லை, குணத்தையே நேசிப்பீர்கள் என்பது உண்மைதானே? ஸோ இப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட உங்களுக்கு தற்போது எவ்வளவோ அழுத்தம் வந்துருச்சு. பொதுவாக ஒரு வார்த்தை கலோக்கியலாக சொல்லுவாங்க தெரியுமா, என்ன ராசி சார்னு கேட்பாங்க. நீங்கள் கன்னி ராசின்னு சொல்லுவீங்க. உனக்கு என்னப்பா, நீ கவலையே பட தேவையில்ல, வாழ்க்கை அடி ஜம்முள்ள போகும் அப்படிம்பாங்க. அதே போல் பெண்களாக இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு என்னம்மா நீ ராணி, உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிட்டாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்கள் உள் மனசு தெரியும். உள்ள வழி ஒரு சின்ன அவங்க சொல்லும் போது ஒரு சின்ன புன்னகையை காட்டுவீங்க, அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுவீங்க. அப்போ அந்த ஸ்மைலோட அர்த்தம் என்னென்னா, ஒரு நாள் என்னோடய லைஃப்பில் என் கூட இருந்துப்பார். நான் படுற கஷ்டம், நான் படுற துன்பம், நான் படுற வலி வேதனை எல்லாமே அப்போ தான் உனக்கு புரியும். ஓடிடுவேன், உலகத்தை விட்டே ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு சின்ன புன்னகையில் நீங்கள் வெளிப்படுத்திடுவீங்க. ஸோ இது ரியாலிட்டி இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்கள் லைஃபே ஒரு சேஞ்ச் ஆகும். உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால
உங்களுடைய முயற்சி சாணம் சூப்பராக இருக்கும். இனிமே நம்மளுடைய கன்னிராசி என்பதாகிய உங்களுடைய வாழ்க்கையில் யாராலும் எந்த விஷயத்திலும் உங்களை முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் முடிச்சு காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும். இப்போ வரையும் உங்களால் முயற்சி பண்ணீங்க, நீங்கள் முயற்சி பண்ணாமலாம் இல்லை, ஒரு 60% முயற்சி பண்ணீங்க. அதை தாண்டி போகும்போது சூழ்ச்சியினால் வீழ்த்தப்பட்டீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போது, உங்கள் சிந்தனை சிறப்படைய போகுது. அதுபோல் காதலில் சிக்கி தவிச்ச ராசியில் நீங்கள் ஒருவர். இந்த வட்டம் காதலில் வெற்றி பெறக்கூடிய நபரும் நீங்கள் தான். உண்மையான காதல் உறுதியாக வெற்றி பெறும். உங்ககிட்ட போலியாக நடிச்சுக்கிருக்க உறவுகள் உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு லிஸ்ட்டாக கட்டாகி போய்கிட்டே இருக்கும். அப்போ நினச்சிக்கோங்க, இவங்கெல்லாம் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கடா, நீ புரிஞ்சிக்கல அப்படிங்கிற நீங்கள் என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியை அமர்ந்து நிறைய பக்குவப்படுத்திட்டார். உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் அவ்வளோ ஒரு அந்யோன்யம் இருந்திருக்கும். உங்கள் மனைவி நீங்கள் அவ்வளோ தூரம் நேசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த சில பேருடைய சூழ்ச்சி, உங்கள் குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட ஒரு தாக்கம் உங்கள் 2 பேத்துக்கு ஒரு பிரிவை கொடுத்துருக்கலாம். சில நேரங்களில் பேசாமையே நீங்கள் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கலாம். பேசணும்னு அவர் நினைப்பார், நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் பேசணும்னு போய் நிற்பீங்க, அவர் கண்டுக்கிற மாட்டார். இப்படிலாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்து இருக்குது அப்படின்னா அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய ரியாலிட்டி அன்பை உங்களுடைய பார்ட்னர் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே பாசத்தை காட்ட போகிறாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் வந்து காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்கு அற்புதமாக இருக்குது. ஓகேவா? அதே போல் உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு இப்போ செயல்பட போகிறீங்க. இத்தனை நாட்களாக உங்களை குழப்பி விட்டு அதில் குளிர் காஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு விடை கொடுக்க போகிறீங்க. உங்கள் லைஃப் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக அற்புதமாக இருக்குது. சார் கல்யாணமே முடியல சார், வரன் பார்த்துருக்கேன், எனக்கு வரன் அமைய மாட்டேங்குது, வரன் அமைஞ்சிருமா அப்படின்னா, கோச்சார கிரக ரீதியாக குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுது. அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். எப்பொழுதுமே ஒரு சுய ஜாதகத்தில் சனி பகவானும் குரு பகவானும் இணைந்து ஒரு பார்வையோ இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு விஷயம் நடத்தி அதற்கான விஷயத்தை எடுக்க முடியும். ஸோ அப்போ இப்போ சனி பகவான் 7ல் அமர்ந்திருக்கார். குரு பார்க்கறதுனால உங்களுக்கு திருமண வாழ்க்கை உறுதியாக உண்டு. ஸோ மாற்றம் உண்டு. ஃபஸ்ட்டு மேரேஜ் காத்திருப்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ், 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். ஒரு விஷயத்தில், ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஒரு புதிய கண்டுபிடிப்பு வருதுனாலும் சரி, அல்லது நம்ம சமூக வலைதளமான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், பட்டர் எது வந்தாலும் சரி, அந்த கண்டுபிடிப்பு அப்படின்னா அதில் கன்னிராசி இல்லாமல் அது நிறைவேறாது. நீங்கள் அதில் மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இப்படிப்பட்ட லைஃப்பில் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சந்தோஷத்தையும் அதிகமான முன்னேற்றத்தையும் உங்களுக்கான வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ சரியான முறையில் பயன்படுத்தினா கன்னி ராசி கவலைப்பட தேவையில்லை என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலங்களில் என்ன வழிபாடு செய்யணும்னா, பெருமாளை பிடிச்சிக்கணும். புதன்கிழமை போய் பெருமாளை போய் பாருங்க. அவரை பார்த்து, அப்பா உன்னை பார்த்துட்டேன்யா, எனக்கு சந்தோஷம்யா அப்படின்னு அப்படி சொல்லுங்கள். அப்படியே ஃபுல் வைப்ரேஷன் ஆகும். அவரை பார்த்துட்டு வாங்க. குரு அற்புதங்களையும் பெருமாள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பை மாற்றுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, உங்களுக்கான உங்களுடைய ராசிக்கான குரு பகவானுடைய பெயர்ச்சி மூலமாக ஏற்படும் பொது பலன் இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பொது பலனில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% நவ கிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் உறுதியாக ஒரு கிஃப்ட் கொடுப்பார். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30% ஒரு சேஞ்சஸ் உண்டு. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு எப்போ கட்டலாம், கல்யாணம் எப்போ முடிக்கலாம், திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாயிருமா, கடன் பிரச்சனை வெளியே வந்துடுவோமா, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், ஸோ இந்த என்ன சொல்லணும், நம்மளை ஏமாற்றுறாங்களே, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே, நம்மளை ரொம்ப ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்களே, ஸோ இதுலேருந்துலாம் நம்ம எப்போ வெளியே வருவோம், நமக்காக எப்போ வாழ்வோம் அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள், பலவிதமான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ஓட்டங்களுக்கான சரியான ஒரு விடை தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் விருப்பப்பட்டால் நம்முடைய யூடியூப் சேனலில், இன்ஸ்டாகிராமில் கீழே வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுருங்க.
நீங்கள் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்கங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு யூடியூப் சேனல். ஸோ எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. அந்த ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்றவாறு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், அப்பாயின்மெண்ட் டைம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு நம்ம ஆஃபீஸ்லேருந்து என்னுடைய நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டைரெக்டாக என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதை தாண்டி எனக்கு ஜாதகம் இல்லையே, என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக நீங்களும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிறந்த ஒரு வயதுன்னு ஒன்று தெரியுங்களா, எனக்கு ஒரு 40 வயது, எனக்கு ஒரு 30 வயது அப்படின்னு உங்களுடைய வயதை சொல்லி உங்களுடைய பேரை மட்டும் சொன்னால் போதும். உங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணிச்சு கூற முடியுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான ஆழ்மையான கருத்து.